காதலியை கடத்திய பெண் வீட்டார் காதலர்களை மீட்ட காவலர்கள் எப்போது சாதி சாம்பலாகும்? சம்போ சம்போ சிவ சிவ சம்போ, உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும் சம்போ சிவ சம்போ என்ற பாடல் வரிகளைப் போல இளம் காதலியை கடத்தி காதலி வீட்டாரால் கொந்தளித்த காதலின் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். கல்யாணம் நடந்த பிறகு பெண் வீட்டு குடும்பத்தாரால் கச்சேரி நடந்த கதையை இங்கு காதல் சுவை கலந்து விரிவாக பார்க்கலாம். மலைக்கோட்டை திருச்சியிலே மணப்பாறை அருகிலே காதல் எனும் கோட்டை கட்டி திருமணம் செய்த இளம் பெண்ணை அவரது உறவினர்களை காரில் கடத்தியதை அடுத்து துடிதுடித்து போய் காதல் கணவர் அளித்த புகாரில் 3 மணி நேரத்தில் கல்மனதும் கரையாத காக்கி சட்டை கொண்ட காவலர்களும் காதலுக்காக தூது சென்று அந்த பெண்ணை காவல்துறையினர் மீட்ட சம்பவம் இது போன்ற பல காதலை மீண்டும் சேர்த்து வைப்பதற்கு இந்த சம்பவம் காதல் ஜோடிகளுக்கு உத்வேகத்தை அளித்திருக்கிறது என்று சொல்லலாம். முந்தானையிலே முறுக்கை முடிந்து வைத்து கொள்ளும் மணப்பாறை அருகிலே உள்ள சித்தா நத்தத்தைச் சேர்ந்த 27 வயதான அஜித்குமார் அங்கு உள்ள தனியார் பிஸ்கட் ஏஜென்சியில் வேலை பார்த்து வருகிறார். இதேபோல் முடுக்குப்பட்டியைச் சேர்ந்த 26 வயதான சித்திரைவள்ளி இவர் காமராஜர் சிலை அருகில் உள்ள தனது சகோதரியின் கணவர் முருகேசனின் பிளாஸ்டிக் கடையில் வேலை பார்த்து வருகிறார். சித்திரைவள்ளி வேலை பார்த்து வரும் கடைக்கு பிஸ்கட் கொடுக்க செல்லும் போது அஜித்குமாருக்கும் சித்திரைவள்ளிக்கும் நட்பு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்குதான் ஸ்வீட் கொடுக்க வருவதைக் கண்டு காதலன் உள்ளுக்குள் பூரித்து போனான். நாளடைவில் இருவருக்கும் காதல் நெருக்கம் ஏற்பட்டு நட்பு காதலாக மாறி இருவரும் மெழுகுவர்த்தியைப் போல உருகி கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் இப்படி மாறி உருகுவதைக் கண்டு காதலி குடும்பத்தினர் மெழுகுவர்த்தி ஏற்றுவதை தடுத்து சாதி எனும் இருட்டிலே இருந்து விடலாம் என்று நினைத்து இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று தம் மனதுள்ளே ஆழ பதித்து சித்திரைவள்ளியின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாதி எனும் பித்தம் தலைக்கேறி ஆட்டமாடி வந்தனர். இந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்த காதல் ஜோடிகள் இது தேராது மாப்பு என்று சொல்லிவிட்டு கடந்த 25ஆம் தேதி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி தமிழ் கடவுள் முருகா எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளப்பா என்று வயலூர் முருகனிடம் சரணடைந்து கோவிலில் திருமணம் செய்து கொண்டதோடு இரு காதலுக்கு தஞ்சம் கேட்டு மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். பின்னர் இருவரும் சித்தா நத்தத்தில் உள்ள அஜித்குமார் வீட்டில் வசித்து வந்து உள்ளனர். இதற்கிடையே சித்திரைவள்ளியின் பெற்றோர் பெத்த மகளே வீட்டிலிருந்த 5 சவரன் நகை மற்றும் 10,000 பணத்தை திருடி சென்று விட்டதாக போலீசில் புகார் அளிப்பது போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். எதற்கு? காதல் ஜோடிகளை காதல் வலையிலிருந்து மீட்டெடுக்க. இது தொடர்பான விசாரணைக்காக இன்று அஜித்குமார் மற்றும் சித்திரைவள்ளி இருவரும் மணப்பாறை காவல் நிலையத்திற்கு வந்தும் உள்ளனர். விசாரணை முடிந்தவுடன் இருவரும் ஒரு ஆட்டோவில் சித்தானத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இவர்களை கண்காணித்த சித்திரைவள்ளியின் சகோதரர் மலைச்சாமி, அக்கா கணவர் முருகேசன், அவரது தம்பி பிரகாஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் 2 கார்களில் சென்று மாணிக்கம் பிள்ளை சத்திரம் எடுத்த ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்த ஆட்டோவை வழிமறித்து அதிலிருந்த சித்திரவள்ளியை காரில் கடத்தியும் இருக்கின்றனர். இதனை அஜித்குமார் தடுத்தபோது அவரை கீழே தள்ளிவிட்டு காரில் கடத்திய நிலையில் அஜித்குமார் காரை கையால் தாக்கி மனைவியை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். ஆனால் கார் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? காதல் ஆழமானது என்பதை அஜித்குமார் கார் கண்ணாடியை உடைக்கும் வெறியிலேயே நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா? ஆனால் இந்த சாதி வெறி மட்டும் ஏன் காதலி குடும்பத்திடம் மட்டும் உடைத்து எறியப்படவில்லை என்பது தற்போது கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதனால் நொந்து போன காதலன் அஜித்குமார் இச்சம்பவம் குறித்து மணப்பாறை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார்.
அதன் பேரில் விரைந்து தூது சென்று செயல்பட்ட மணப்பாறை காவல்துறையினர் யாகபுரத்தில் அவரது பாட்டி வீட்டில் அடைத்து வைத்திருந்த சித்திரைவள்ளியை கடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் போலீசார் பத்திரமாக மீட்டனர். மலைச்சாமி, முருகேசன், பிரகாஷ் ஆகிய 3 பேரையும் கைதும் செய்தனர். மேலும் கடத்துதலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சித்திரைவள்ளியின் தம்பி அழகர்சாமி உள்ளிட்ட 4 பேரை வலைவீசி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் உறவினர்களால் கடத்தப்பட்ட இந்த சம்பவம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக மணப்பாறை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் பட பாணியில் திருமணம் செய்து கொண்ட பெண் கடத்தப்பட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இதற்கு மேல் பெண்ணை தொந்தரவு செய்யாமல் இருக்குமாறு போலீசார் பெண் வீட்டாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அறிஞர் அண்ணா சொன்னாரே, அப்படி இந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இரு காதல் மனம் மட்டும் ஏன் சாதிக்கு வாடாமல் மலரக்கூடாதா என்று பலரும் பெண் வீட்டாரை பார்த்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆக சாதியிலிருந்து விழித்து கொள்ளுங்கள், இதுபோன்ற காதல் ஜோடிகளையும் குடும்பத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று உலகிற்கு பறைசாற்றுகிறார்கள் பல காதல் ஜோடிகளும். இதுபோன்று சாதிக்கு சம்மட்டி அடி கொடுத்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து பல காதலை மலரச் செய்யும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.